ஏசப்பா இதுதான் உங்களுடைய பாதப்படி நினைச்சுக்கிறேன், பைபிளை வச்சுட்டு இதுதான் உங்க பாதம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பைபிள் மேல விழுந்து, ஏசப்பா ஒருவேளை இந்த குழந்தை போயிருக்கலாம், போனா கூட நீங்க எனக்கு அந்த குழந்தை வைக்கணும், அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிட்டு நிறைய பாட்டுக்கு உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, இது மாதிரி என்னென்ன பாட்டு இருக்கோ அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு, ஏசப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல மாற்றுகிற தேவன், ஒருவேளை ஒரு குழந்தை போனா கூட நீங்க ஒரு குழந்தைய வைக்கணும். நான் அபார்ஷன் தியேட்டருக்கு போகும்போது 2 குழந்தைய உயிரோடு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு குழந்தை போயிடும், ஒரு குழந்தை இருக்கும், ஆனா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தையோட இன்னொரு குழந்தை இருந்துச்சு, அது செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீலிங்கா இருக்கும். நான் நிம்மதியா வாழவே முடியாது, நிம்மதியா ஆராதிக்கவே முடியாது ஏசப்பா அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்ட ஆப்ரேஷன் தியேட்டர் கிட்ட போனோம். எங்க அம்மா பயங்கரமா வெளியே அழுதுட்டே இருக்காங்களா. அவங்க சொல்றாங்களாம், அவங்க மனசுல நினைச்சாங்க என் பொண்ணு அழுதுகிட்டே போறா, ஆனா வரும்போது சிரிச்ச முகத்தோட வரணும், அவ அழுதுட்டு வரதை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஸ்கேனிங் பண்றாரு டாக்டர், குழந்தை கலைஞ்சு போனது என்னவோ உண்மைதாம்மா, ஆனா 2 குழந்தையும் உயிரோடு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கர்த்தருக்கு ஒரே சந்தோஷம், நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன். அப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் சொன்னப்போ, நீ பாக்கியவதி, நீ சந்தோஷமா இரு, இனி உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அந்த டாக்டரே சொல்லிட்டாங்க. அப்படியா அந்த 2 குழந்தைங்கள கர்த்தர் உயிரோட பிறக்க கிருபை செய்தார். அந்த 2 குழந்தைங்கள மாத்திரம் அல்ல, எனக்கு இன்னொரு பாப்பா கூட இருக்கு, 4ஆவதா ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாரு. கர்ப்பப்பை மெல்லிசு, ஒரு குழந்தைக்கு ஆகாத காரியம் என்று சொன்ன எனக்கு கர்த்தர் 4 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா டைம்ல அந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் சேர்க்க முடியாம ஒரு நிலைமை ஆயிடுச்சு. நாங்க நல்ல வசதியா இருந்தவங்க தான், ஆனா அந்த கொரோனா டைம்ல எங்களுக்கும் ரொம்ப முடியாம போயிடுச்சு. எங்க ஹஸ்பண்ட் வந்து ஷாப், போட்டோ ஷாப் வச்சிருந்தாரு, அதுவும் மூடும்படி ஆயிடுச்சு. அப்புறம் வருமானம் இல்லை, நானும் வேலையை விட்டுட்டேன் 2 குழந்தைங்களுக்காக. அப்போ குழந்தைங்களை வந்து எல்கேஜில சேர்க்கவே முடியல. எங்க அம்மால நாங்க உங்களை நல்லா வளர்த்தோம், ஆனா நீ வந்து எல்கேஜிலேயே பசங்களை சேர்க்காம இருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னன்னா என்னோட கர்த்தர் வந்து எப்பவுமே எனக்கு எதுவுமே செய்யாம இருந்ததில்லை, அவர் ஏற்ற காலத்துல செய்வார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கணும்னு வசனம் இருக்கு, பேதுரு சொல்லியிருக்காரு. அந்த வசனம் எனக்கு மனசுல இருக்கு. பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஐடி மெட்ராஸ் கேவி சிபிஎஸ்இ அந்த ஸ்கூல்ல 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் இருக்கு, எல்கேஜி யூகேஜி அந்த ஸ்கூல்ல இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல விஜயதசமி அன்னைக்கு, எப்பவுமே ஜூன் மாசம் தானே ஸ்கூல்ல சேர்ப்பாங்க, ஆனா தீபாவளி டைம்ல அட்மிஷன் போடுறாங்க. என்ன போடுறாங்க? ப்ரீ கேஜில இருந்து அட்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. கர்த்தர் சட்டத்தையே என்னுடைய குழந்தைங்களுக்காக கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சட்டத்தையே மாற்றிட்டு அந்த விஜயதசமி டைம்ல